ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருப்பதி தேவஸ்தானம் தரிசனத்துக்கு வரக்கூடிய பக்தர்கள் எந்த சிரமமும் இல்லாம தரிசனம் பார்த்துட்டு போகணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு நடைமுறைகளையும் ஒரு சில மாற்றங்கள் கொண்டுட்டு வராங்க. இதுல மார்ச் 1ஆம் தேதியில இருந்து ஒரு 8 புதிய மாற்றங்கள் அறிவிச்சிருந்தாங்க. அந்த மாற்றங்களுமே நடைமுறைக்கு கொண்டு வந்திருந்தாங்க. அது என்னென்ன அப்படின்றத தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். நீங்க இதுக்கப்புறம் தரிசனம் போறீங்க, இல்ல ஏப்ரல் மாசம் தரிசனம் போற பிளான்ல இருந்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா தகவலுமே பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தொடர்ச்சியா இந்த சேனல்ல நம்ம திருமலை திருப்பதிக்கு தரிசனம் போற நண்பர்களுக்கான பயனுள்ள பதிவுகளை ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். சேனல்ல வரக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலா பார்க்கலாம். மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து ஃபேஸ் ரெகக்னிஷன் சிஸ்டம், அதாவது முகம் அடையாளம் காணும் தொழில்நுட்பம் அப்படின்ற ஒரு தொழில்நுட்பத்தை சோதனை அடிப்படையில மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து திருமலை தேவஸ்தானம் அறிமுகப்படுத்தினாங்க. இதோட மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னா, இடைத்தரகர்களோட தலையீட முற்றிலும் தவிர்க்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இதை கொண்டு வந்தாங்க. இந்த மாற்றம் எதுல வந்திருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப்லைன்ல ரூம் புக் பண்றதுக்கான மெத்தட்ல தான் மெயினா இதை கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இடைத்தரகர்கள் ரூம் புக் பண்ணிட்டு நிறைய காசுக்கு மற்றவங்களுக்கு இதை சேல்ஸ் பண்றாங்க அப்படின்றதுக்காக நீங்க ஆஃப்லைன்ல ரூம் புக் பண்ண போகும்போது இப்ப கரண்டா என்ன ப்ரொசீஜர் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எல்லாம் நம்ம ஆதார் கார்டு கொடுத்துதான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம். இப்போ ஆதார் கார்டு கூட நம்மள போட்டோவும் எடுத்துக்குவாங்க. ஸோ போட்டோ எடுத்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் புக் பண்ண அந்த பர்சனே தான் அந்த ரூமை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு வரும்போது நம்மள போட்டோ எடுத்து சேம் பர்சன் தான் ரூமை க்ளோஸ் பண்றாங்களா, ஸோ திரும்பவும் கொடுக்குறாங்களா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அவங்களுக்கான ரீஃபண்டுக்கான ரிக்வஸ்டே கொடுக்குறாங்க. இதுதான் இந்த ஃபேஸ் ரெகக்னிஷன் சிஸ்டம் ரூம் புக்கிங்ல கொண்டு வந்திருக்க முக்கியமான விஷயமா இருக்கு. அதனால யார் ரூம் எடுக்கிறீங்களோ அவங்களே தான் நம்ம ரூமை திரும்பவும் க்ளோஸ் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் சேஞ்ச் ஆஃப்லைன்ல புக் பண்ணக்கூடிய ரூம்க்கு கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் யார் நீங்க திருமலையில ஆஃப்லைன் ரூம் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா நம்ம போட்டோ எடுத்துட்டு திரும்ப ரிட்டர்ன் வரும்போதும் சம்பந்தப்பட்ட பர்சனே தான் போயிட்டு ரூமை ரிட்டர்ன் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். ஆன்லைன்ல ரூம் புக் பண்ணிருக்கக்கூடியவங்களுக்கும் ஒரு சில மாற்றங்கள் இருக்கு. அது என்ன அப்படின்றதையும் நான் சொல்றேன். ஆன்லைன்ல நீங்க ஆல்ரெடி ரூம் புக் பண்ணிட்டு நம்ம டைரக்டா அந்த ஸ்லிப்பை கொண்டு போயிட்டு ஏஆர்பி கவுண்டர்ல ஸ்கேன் பண்ணோம்னா நார்மலுக்கு ஒரு 10ல இருந்து 15 நிமிஷத்துக்குள்ள உங்களோட மொபைலுக்கு எந்த கெஸ்ட் ஹவுஸ்ல உங்களுக்கு ரூம் அலாட் ஆயிருக்கு அப்படின்ற மெசேஜ் வரும். சப்போஸ் வரலன்னா கூட திரும்பியும் அதே ஸ்லிப்பை போயிட்டு நீங்க அந்த ஏஆர்பி கவுண்டர்லயே ஸ்கேன் பண்ணீங்கன்னா அங்க இருக்க ஸ்கிரீன்ல உங்களுக்கு எங்க அலாட் ஆயிருக்கு அப்படின்ற விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது நார்மலா இதுக்கு முன்னாடி இருந்ததுதான். இப்போ என்ன புதுசா இதுலயும் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா சேம் இந்த ஃபேஸ் ரெகக்னிஷன் சிஸ்டம் தான் இதுலயும் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஏஆர்பி கவுண்டர்ல உங்களுக்கு எந்த இடத்துல அலோகேட் ஆயிருக்கோ அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆபீஸ் சொல்லுவாங்க. அந்த ஆபீஸ்க்கு போயிட்டு உங்களுக்கு எஸ்எம்எஸ்ஸையும் நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணதுக்கான அந்த ரிசிப்டையும் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது உங்களை அவங்க போட்டோ எடுத்துக்கிறாங்க. ஸோ போட்டோ எடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு எங்க ரூம் அலாட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ரூம்க்கு போக முடியும். ஸோ அதனால நம்ம டைரக்டா நமக்கு ரூம் அலாட் ஆயிடுச்சுன்னா சம்மந்தப்பட்ட இடத்துல போய் இப்போ கீ வாங்க முடியாது. நம்மள போட்டோ எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி ரூமை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு வரும்போதும் ஸோ ஃபர்ஸ்ட் போட்டோ எடுத்தவங்க தான் க்ளோஸ் பண்றாங்களா அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்றாங்க. டைரக்டா புக் பண்ணாலும் சரி, ஆன்லைன்ல புக் பண்ணாலும் சரி, இந்த ஃபேஸ் ரெகக்னிஷன் சிஸ்டம் ஆனது இந்த ரெண்டு மெத்தட்லயுமே ரூம்ல ஃபாலோ பண்றாங்க. ஸோ இந்த சேஞ்சஸை கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. மூணாவதா வந்திருக்கக்கூடிய மாற்றம் எங்க கொண்டு வந்திருக்காங்கன்னா ஃபேஸ் ரெகக்னிஷன் சிஸ்டமே தான். இது டைரக்டா போகக்கூடிய நேரடி தரிசனத்திலையும் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா ஒரு நபர் இப்போ ஒரு இலவச தரிசனம் போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு லட்டு கொடுக்கறதுக்கான ரிசிப்ட் கொடுப்பாங்க. தரிசனத்துக்கு நமக்கு டோக்கனோ இல்ல ரிசிப்டோ தேவையே கிடையாது. பட் நம்ம டோக்கன் வாங்குறதுக்கு தேவை அப்படின்றனால உங்களுக்கு வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்ல இருந்து நம்ம குடோனுக்கு போகும்போது நமக்கு டோக்கன் கொடுப்பாங்க. இந்த டோக்கன் ஒரு நபர் நிறைய பேர் அந்த ஃப்ரீ லட்டுவை மிஸ்யூஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதுக்காக இங்கேயும் இந்த ஃபேஸ் ரெகக்னிஷன் சிஸ்டம் யூஸ் பண்றாங்க. இந்த இடத்துல நீங்க தரிசனம் ஒரு டைம் போகும்போது உங்களை போட்டோ எடுத்து ரிசிப்ட் கொடுப்பாங்க. ஒரே நபர் ஒரு நாள்ல ஒன்றுக்கு மேற்பட்ட ரிசிப்ட் வாங்க முடியாது. இந்த மெத்தடு டைரக்டா போகக்கூடிய தர்ஷன்லயுமே மார்ச் 1ஆம் தேதியில இருந்து நடைமுறையில இருக்கு. அடுத்ததா இருக்கக்கூடிய இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா, இது 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு அப்டேட் தான். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஆஃப்லைன்ல ஒரு ரூம் புக் பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ஆதார் கார்டு கொடுத்து நம்ம புக் பண்ணுவோம். திரும்ப நீங்க ரூம் எடுக்கிறதுக்கு இத்தனை நாள் கழிச்சு சேம் ஆதார் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற எந்த ரூலுமே இது வரைக்கும் கிடையாது. பட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க ஒரு தடவை உங்களோட ஆதார் கார்டை யூஸ் பண்ணி திருமலையில ரூம்ஸ் எடுத்துட்டீங்கன்னா 30 நாள் கழிச்சு தான் திரும்பவும் அதே ஆதார் யூஸ் பண்ணி ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும் அப்படின்ற புது அப்டேட் நடைமுறைக்கு வந்திருக்கு. ஸோ அதை டிடிடி அஃபிஷியலாக அனௌன்ஸும் பண்ணியிருக்காங்க.
ஸோ அதனால இதுக்கப்புறம் நீங்க திருமலைக்கு ஒரு மாசத்துக்கு 2 டைம் போறீங்க 3 டைம் போறீங்க அப்படின்னா ஆஃப்லைன்ல ரூம் புக் பண்ணும்போது கண்டிப்பா ஃபேமிலி மெம்பர்ஸோட மத்தவங்களோட ஆதார் கார்டை யூஸ் பண்ணி தான் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல நான் ஒரு டைம் தான் போறேன் அப்படின்றவங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஒரு சிலர் 2 டைம் 3 டைம் போவீங்க. அப்போ நீங்க வந்து ஒரு டைம் ஆன்லைன்லயே ஒரு டைம் ஆஃப்லைன்லயே எடுக்கிற மாதிரி இதுக்கப்புறமா பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப பெஸ்டா இருக்கும். அடுத்தது மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வந்திருக்கக்கூடிய மாற்றம் அப்படின்னா ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்ல 10,000 ரூபாய் டொனேஷன் பண்ணி 500 ரூபாய்க்கான விஐபி பிரேக் தரிசனம் ஃபர்ஸ்ட் கீழ் திருப்பதியில இருக்க மாதவம் ரெஸ்ட் ஹவுஸ்ல கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில காரணங்களால ஆன்லைன்லயும் ஏர்போர்ட்ல மட்டும் அப்படின்னு சொல்லி டிடிடி சொல்லிட்டாங்க. பிப்ரவரி மாசத்துல இருந்து இந்த டிக்கெட் திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலுமே மார்ச் 1ஆம் தேதியில இருந்து கோகுலம் ரெஸ்ட் ஹவுஸ்ல நமக்கு ஆஃப்லைன்ல ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்ல டொனேஷன் பண்ணி நீங்க தர்ஷன் டிக்கெட் வாங்குறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு மார்ச் 1ஆம் தேதியில இருந்து இந்த கோகுலம் ரெஸ்ட் ஹவுஸ்ல ஒரு நாளைக்கு 400 டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்யூ பண்றாங்க. இது வாங்குறதுக்கு கண்டிப்பா உங்ககிட்ட ஆதார் கார்டு இருக்கணும். ஆதார் கார்டு இருந்தா மட்டும்தான் இந்த டிக்கெட் நம்ம புக் பண்ண முடியும். ஆன்லைன்ல நீங்க புக் பண்ணலைன்னா முதல் நாள் போயிட்டு இந்த ரெஸ்ட் ஹவுஸ்ல உங்களோட ஆதார் கார்டு கொடுத்து டொனேஷன் பண்ணி அடுத்த நாளுக்கான விஐபி பிரேக் தர்ஷனம் டிக்கெட் வந்து வாங்கிக்கலாம். திருமலையில மட்டும்தான் இப்போதைக்கு ஆஃப்லைன்ல கொடுக்குறாங்க அண்ட் ஆன்லைன்லயும் இஷ்யூ பண்றாங்க. ஏர்போர்ட்ல இஷ்யூ பண்றது அது எப்பயும் போல இஷ்யூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுவும் மார்ச் 1ஆம் தேதியில இருந்து நடைமுறைக்கு வந்திருக்கக்கூடிய புதிய மாற்றமா இருக்கு. அடுத்தது மார்ச் 1ஆம் தேதியில இருந்து நடைமுறைக்கு வந்த இந்த ஃபேஸ் ரெகக்னிஷன் சிஸ்டம் முகம் அடையாளம் காணும் இந்த தொழில்நுட்பமானது லட்டு கவுண்டர்ஸ்லயுமே மெயின்டைன் பண்றாங்க. ஒரு நபர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு எத்தனை தடவை அவங்க வந்து லட்டு வாங்குறாங்க எத்தனை டைம் வாங்குறாங்க அப்படின்றத ஒரு அவங்க பாக்குறதுக்காக தான் இந்த சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வரக்கூடிய பக்தர்கள் வந்து வாங்குறது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இடைத்தரகர்கள் இல்லைன்னா வந்து ஒருத்தங்களே அவங்க ஃபேமிலியில ரிலேஷன்ஸ்க்கு அனுப்புறதுக்காக நிறைய டைம் வாங்குறாங்களா என்ன அப்படின்றத கண்காணிக்கிறதுக்காக லட்டு கவுண்டர்ஸ்லயும் இந்த சிஸ்டம் வந்து அமுல்படுத்தியிருக்காங்க. அடுத்ததான் இப்ப நான் ஷேர் பண்ண போற இந்த இன்ஃபர்மேஷன் வந்து அபிஷியலா அவங்க சொல்லல. பட் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க போயிட்டு வந்து கொடுத்த இன்ஃபர்மேஷன் தான். என்ன அப்படின்னா ஆஃப்லைன்ல நம்ம லக்கி டிப் மூலமா சுப்ரபாத சேவா தோமால சேவா இந்த மாதிரி சேவாக்கெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம். அதுல செலக்ட் ஆனவங்களுக்கு வந்து ஆஃப்லைன்ல நான் போய் ஆர்ஜித கவுண்டர்ஸ்ல வந்து டிக்கெட்கான காசு பே பண்ணிட்டு நம்ம அடுத்த நாளுக்கான சேவா டிக்கெட் வாங்கிக்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த டிக்கெட்டுக்கு காசு வந்து அக்செப்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, அதாவது கேஷா அக்செப்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து கேஷ் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களாம். கார்டு தான் வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட சப்ஸ்கிரைபர் இருக்கவங்க இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதுவுமே இப்போ ரீசெண்டா வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றனால இந்த வீடியோல உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பீங்க. பட் நீங்க செலக்ட் ஆனீங்க அப்படின்னா கார்டு மூலமா தான் பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த நடைமுறைகள் எல்லாமே மார்ச் 1ஆம் தேதிக்கு அப்புறமா வந்த நடைமுறைகள். இதுக்கப்புறமா நீங்க தரிசனம் போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த நடைமுறைகள் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் இது ஒரு வீடியோவா நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்க ஆஃப்லைன்ல திருமலையில எந்த ஒரு விஷயம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் ஆதார் கார்டு மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அது ஒரிஜினலா இருக்கட்டும் ஜெராக்ஸா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் ஆஃப்லைன்ல நம்ம யூஸ் பண்ற ஒரே ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து ஆதார் கார்டு மட்டும்தான் அக்செப்ட் ஆகுது. ஏன்னா இது ஏன் நான் இன்னொரு டைம் சொல்றேன்னா ஒரு சிலர் வந்து கீழ் திருப்பதியில கொடுக்கக்கூடிய டோக்கன் வந்து ஒரு டைம் ஆதார்ல வாங்கிட்டு இன்னொரு டைம் போய் ஓட்டரடியில வாங்கலாமான்னு சொல்லிலாம் ட்ரை பண்ணி பாக்குறாங்க. நீங்க ரொம்ப தூரத்துல இருந்து டிராவல் பண்ணக்கூடிய ஒருத்தங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. ஆஃப்லைன்ல திருமலையோட சம்பந்தப்பட்ட எந்த ஒரு புக்கிங்கா இருந்தாலும் ஆதார் கார்டு மட்டும்தான் அக்செப்ட் பண்றாங்க. அது இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுங்க. அப்படி உங்களால கீழ் திருப்பதியில டோக்கன் வாங்க முடியலன்னா டைரக்ட் தர்ஷன் இருக்கு. ஸோ அதுல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சா இல்லையான்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். நன்றி.